Hi students, welcome to ACE Academy. So, video அனைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Select. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம், குறிப்பா ALP டெக்னீஷியன், சரிங்களா? ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. சோ அந்த ரெண்டு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு டே 3 ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ரீசனிங் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 11 क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த 11 क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யாராவது வீடியோக்குள்ள வந்து எல்லாமே உங்கள்ட்ட கெஞ்சி கேட்க ஒரே விஷயம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி ஒரு क्वेश्चனும் நான் கொடுக்க உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, புரியுதா? சோ உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்க சால்வ் பண்ணுங்க, அதான் மெயின். நீங்க சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் நான் சால்வ் பண்ணத பாருங்க. அதனால தயவு செய்து நீங்க உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா அந்த ரெண்டு எக்ஸாமே நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். சோ டே 3 ல ரீசனிங் பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம கூட வீடியோ சோதனை உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1 2 3 என்பதை read only memory எனவும், 2 4 6 என்பதை random access memory எனவும், 7 8 3 என்பதை read the book எனவும் குறிப்பிட்டால் read என்பதை எப்படி எழுதலாம்? 5 6 7 means world is happy, 2 4 6 means happy are people, and 7 1 3 means தமிழ்ல மட்டும் பாருங்கப்பா, இங்கிலீஷ் வேண்டாம். ஓகேவா? தமிழ்ல மட்டும் பாருங்க. 1 2 3 means read only memory, 2 4 6 means random access memory, 7 8 3 means read the book. அப்படினா readனா என்னன்னு கேக்குறாங்க, தமிழ்ல மட்டும் பாருங்க. ஓகேவா? ரீட்னா என்னன்னு கேக்குறாங்க, தமிழ்ல மட்டும் பாருங்க. ரீட்னா என்னன்னு கேக்குறாங்க. ரைட். சால்வ் பண்ணிட்டீங்களா? நான் क्वेश्चனை படிச்சிட்டு இருக்கப்பலாம் அது உங்களுக்கு ஒரு டைம் இன்னேரா ஆன்சர் பண்ணிருக்கணும். ஓகேவா? சால்வ் பண்ணவங்க டக்கு டக்குனு உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்மள என்ன கேட்டாங்க, ரீட்னா என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இப்போ நான் சால்வ் பண்றேன், கவனிங்க. ரீட்னா என்னன்னு கேக்குறாங்க. ரைட். ஓகே. இப்ப ரீட்ங்கற வார்த்தை முதல்ல எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. அடுத்து இங்க இருக்கு. கரெக்ட்டா? ரீட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆக்சுவலா ரீட் ஒன்லி மெமரினா 1 2 3, இங்க ரீட் தி புக்னா 7 8 3. கரெக்ட்டா? இப்ப ரீட் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே காமனா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரெண்டு இடத்துலயுமே இருக்கு ரீட். அப்ப இதுக்கான கோட் இது, இதுக்கான கோட் தான் இது. அப்ப இந்த ரெண்டு, இந்த 1 2 3 7 8 3, இந்த ரெண்டுத்துலயுமே எந்த நம்பர் சேமா இருக்கு, எந்த நம்பர் காமனா இருக்கு, எந்த நம்பர் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, அதுதான் ஆன்சர். ரீட் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப ரெண்டாவது நம்பர் என்னது? 3 தான ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப ரீடுக்கான கோட் தான் என்ன கேக்குறாங்க, ஆன்சர் 3. அவ்வளவுதான். இது ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் எடுத்து ஆன்சர் போடலாம். ஓகேவா? ரீட் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, 3 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அப்ப ரீடுக்கான கோட் 3 முடிஞ்சு போச்சு. அப்ப ரீட்னா என்னது? ஆன்சர் 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, உங்கள்ட்ட இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஒன்லினா என்ன? ஒன்லிக்கான இது என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க. ஒன்லினா என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க. ரீட்னா 3 போட ஒன்லினா என்ன வரும்? ஒன்லிக்கான ஆன்சர் இப்ப கமெண்ட் பண்ணுங்க. ஒன்லிக்கான ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்லின்றது வேற எங்கயாவது இருக்கான்னு பாருங்க. இதுலயும் வரல, இதுலயும் வரல. அப்ப ஒன்லின்ற வார்த்தை இங்க மட்டும் தான் அப்பியர் ஆயிருக்கு. ஒன்லிங்கிற வார்த்தை இங்க மட்டும் தான் அப்பியர் ஆயிருக்கு. இப்ப ரீட் ஒன்லி மெமரினா 1 2 3 நமக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்லி இங்க மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி 1 2 3 ல இங்க மட்டும் இருக்க நம்பர் என்ன? 3 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. ஓகேவா? 2 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. ஆனா 1 மட்டும் தான் இங்க மட்டும் இருக்கு. வேற எங்கேயும் வரல பாருங்க. வேற எங்கேயுமே வரல. அப்ப ஒன்லி எங்கேயுமே வரல, 1 எங்கேயுமே வரல. அப்ப ஒன்லிக்கான கோட் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். சோ ஒன்லினா 1ன்னு அர்த்தம். அப்ப காமனா இருக்க வேர்டை வச்சு காமனா இருக்க நம்பரை கண்டுபிடிங்க. எங்கேயுமே இல்லாத வேர்டுனா எங்கேயுமே இல்லாத நம்பரை வச்சு பாத்துக்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். சோ கோடிங் ஈக்குவல் கேள்வி கேட்பாங்க, அழகா அடிச்சு வந்துடலாம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட். ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. சில ஏக்கள் B ஆகும், எல்லா Bயும் C ஆகும், சில Cக்கள் D ஆகும், சில Dக்கள் E ஆகும் எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எல்லாம் இங்கிலீஷ் கரெக்டா தான் இருக்கும். Some A is B, all B are C, some C is D, some D is C. Which of the following is true? எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நாலு ஆப்ஷனை பாத்துக்கோங்க. சில ஏக்கள் D ஆகும், சில ஏக்கள் C ஆகும், எல்லா Bயும் A ஆகும், சில Cக்கள் E ஆகும். இதுல எது கரெக்ட் நம்ம பண்ணணும். இதுல எது கரெக்ட்னு சொல்லணும். சால்வ் பண்ணுங்க. 30 செகண்ட் போதும் இந்த கேள்விக்கலாம். 30 செகண்ட் போதும் இந்த கேள்விக்கலாம். அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சோ சில ஏக்கள் B, எல்லா Bயும் C, சில Cக்கள் D, சில Dக்கள் Eன்றாங்க. அப்படின்னா எது ரைட் அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்.
அப்ப நான் சால்வ் பண்றேன், என்ன சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்ப நான் சால்வ் பண்றேன். கொடுத்துருக்கிறது ஒரு டயக்ராம் வந்துருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஏ இஸ் பி ன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பார்க்கறப்ப சில ஏக்கள் பி ன்னு இருந்திருக்கும். அப்ப ஏ வரைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சோண்டு ஏ மட்டும் பியா இருக்கும். இந்த மாதிரி வரையும். சில ஏக்கள் பி, சம் ஏ இஸ் பினா சம் பார்ட் ஆஃப் ஏ இஸ் பி. ஓகேவா? சோ ஏல கொஞ்சம் பார்ட் மட்டும் பினா இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். சோ சம் ஏ இஸ் பி அப்படின்னு வரைஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆல் பி ஆர் சி. ஓகேவா? எல்லா பியுமே சின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி வரையணும்? எல்லா பியுமே சி, சி குள்ள இருக்கும். அதான் அர்த்தம். ஆல் பி ஆர் சி. எல்லா பியுமே சினா எல்லா பியும் சி குள்ள இருக்கணும். அடுத்து சம் சி இஸ் டி இருக்கு. சம் சி இஸ் டி இருக்கு. அப்ப சில சி மட்டும் டி, சில சி மட்டும் டி. அடுத்து சம் டி இஸ் இருக்கு. சில டிக்கள் ஈ ஆகும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சில டிக்கள் ஈ ஆகும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. சோ கொடுத்திருக்கத நம்ம வரைஞ்சிட்டோம். சம் ஏ இஸ் பி, ஆல் பி ஆர் சி, சம் சி இஸ் டி, சம் டி இஸ் சி வரைஞ்சாச்சு. இப்ப எது கரெக்ட்னு சொல்லணும். ஓகேவா? சில ஏக்கள் டி, சம் ஏ இஸ் டி ன்னு கேக்குறாங்க. ஏ எங்கேயோ இருக்கு, டி எங்கேயோ இருக்கு. ஏ டி, சில டினா கொஞ்சம் டி டி குள்ள இருக்கணும். இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங். செகண்ட் ஒன் சில ஏக்கள் சி, சம் ஏ இஸ் சி ன்றாங்க. இப்ப பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஏ, இது வந்து பாத்தீங்கன்னா சி. இப்ப ஏவை சி மட்டும் பாருங்க, கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ கொஞ்சம் பார்ட் ஆஃப் சி குள்ள இருக்கும். இது பாருங்க, இதெல்லாம் என்னதான் ஏவும் சியும் ஒன்னா இருக்கிற இடம் தான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரைட். மூணாவது, அதாவது ஏ ரைட் தான். அப்ப இதான் ஆன்சர். இந்த ஆளுக்கு ரெண்டையுமே செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? எல்லா பியுமே ஏன்றாங்க. அதாவது ஆல் பி இஸ் ஏன்றாங்க. எல்லா பியுமே ஏக்குள்ளையா இருக்கு, அப்படி இல்ல. சோ இதுவும் ராங். அடுத்து சில சீக்கள் ஈன்றாங்க. சில சி வந்து ஈன்றாங்க. சி எங்கேயோ இருக்கு, ஈ எங்கேயோ இருக்கு. அப்ப அதுவும் தப்பு. ஓகேவா? அப்ப சில ஏக்கள் டி தப்பு, சில ஏக்கள் சி ரைட்டு, எல்லா பியும் ஏ தப்பு, சில சி ஈங்கிறது தப்பு. அப்ப சில ஏ சி, சம் ஏ இஸ் சிங்க தான் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அடுத்து மூணாவது क्वेश्चन. ஓகே, இது வந்து இன்இக்வாலிட்டி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. P greater than or equal to Q greater than or equal to R greater than S less than I less than or equal to H equal to G less than or equal to F equal to E ன்னு கொடுத்துட்டு I greater than P S less than or equal to E கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிறது வந்து ஸ்டேட்மென்ட், இது ரைட். இந்த ரெண்டுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லணும். அப்ப ஆப்ஷன் பார்க்கறப்ப only 1 is true, only 2 is true, either 1 or 2 is true, neither 1 or 2 is true, both 1 or 2 is true. முதல்ல ஆப்ஷன் என்ன சொல்லிடுறேன். ஒன்னு கரெக்டா ரெண்டு தப்பா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை போடணும். ரெண்டு கரெக்டா ஒன்னு தப்பா இருந்தா இந்த ஆப்ஷனை போடணும். ரெண்டுமே தப்பு தான். ஆனா இது ரைட்டா இருக்கிறப்ப இது தப்பாகுது, இது ரைட்டா இருக்கிறப்ப அது தப்பாகுது. அப்படி பாசிபிள் வந்தா இந்த ஆப்ஷன் போடணும். அதான் ஒன்னு அல்லது ரெண்டுன்னு அர்த்தம். நெய்தர் 1 or 2னா ரெண்டுமே தப்பானா இது, ரெண்டுமே கரெக்ட்னா அஞ்சாவது ஆப்ஷன். இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கப்பா? I greater than P ன்னு கேக்குறாங்க. I greater than P ன்னு கேக்குறாங்க. எடுத்துக்கோங்க. I greater than P ன்னு கேக்குறாங்க. இப்ப I greater than P ன்னு பாக்குறப்ப இங்க பாருங்களே, இப்ப S less than I ன்னு இருக்கு. அப்ப நீங்க I ல இருந்து S பாக்குறப்ப greater than தான் வரும், ரைட்? அப்ப I greater than S. அடுத்து நீங்க P க்கு போற வரைக்கும் greater than அல்லது greater than equal to அல்லது equal to இந்த சிம்பல்ஸ் மட்டும் இப்படி மாறி மாறி வந்திருந்தது அப்படின்னா I greater than P ங்கிறது கரெக்ட் தான். இப்ப I greater than S, ஆனா S less than R ன்னு வருது. அப்ப இங்க உங்களுக்கு சைன் மாறிடுச்சு. அப்ப டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஒன்ங்கிறது தப்பு. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, S less than or equal to E ன்னு கேக்குறாங்க. S வந்து நீங்க E க்கு போணும். E க்கு போறப்ப என்ன வருது? less than இருக்கு, less than or equal to இருக்கு, equal to இருக்கு, less than or equal to இருக்கு, equal to இருக்கு. ஆனா இந்த எல்லா சிம்பல்ஸும் பாக்குறப்ப நம்ம யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா இந்த less than க்கு தான் கொடுக்கணும். அப்ப S less than தான் வந்துக்கணும். இங்க less than or equal to இருக்கு. சோ இதுவும் தப்பு. சொல்றது தெளிவா புரிஞ்சிருச்சா? அதாவது greater than or equal to இவங்களா ஒரே டீம், less than or equal to இவங்களா ஒரே டீம். மாறி வந்துச்சுன்னா தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆனா தான் தப்பு போட்டேன், சைன் மாறிடுச்சு. ஓகேவா? ஒரு லெட்டர் வந்து இந்த இடத்துல நம்ம டிராவல் ஆகணும். அப்ப நடுவுல கூடிய சைன்ஸ் தான் பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப இங்க S less than or equal to இருக்கா? அப்ப இதுக்குள்ள பாக்குறப்ப less than equal to வந்துச்சு. என்ன
அப்ப யாருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? லெஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்க லெஸ் தான் ஈக்குவல் இருக்கு, அப்ப இது தப்பு. சோ ரெண்டுமே தப்பா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. neither one nor is true. ரெண்டுமே தப்பு. அப்ப மூணுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. டைரக்ஷன் क्वेश्चन. ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 4 மீட்டர் நடக்கிறான், வலதுபுறம் திரும்பி 3 மீட்டர் நடக்கிறான். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உள்ள தூரம் என்ன? A man walks 4 meters towards north direction. He turns right and walks 3 meters. What is the distance from the beginning to the end ன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வடக்க நோக்கி 4 மீட்டர் போறாரு, ரைட் திரும்பி 3 மீட்டர் போறாரு. அப்ப ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேக்குறாங்கப்பா. 8 மீட்டரா, 7 மீட்டரா, 6 மீட்டரா, 5 மீட்டரா? இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் வடக்கு நோக்கி 4, வலது திரும்பி 3, டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். ஒருவன் வடக்கு திசையை நோக்கி, இப்ப நான் சால்வ் பண்ண பாருங்க, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வடக்கு திசையை நோக்கி 4 மீட்டர் போறாரு, ரைட் திரும்பி 3 மீட்டர் போறாரு. இப்ப கேட்டது இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ். அப்ப 4 3 7 போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. கேட்டது இந்த டிஸ்டன்ஸ். இது வேணும்னா இது முக்கோணமா? பிதாகரஸ் தேற்றம். இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணும்? √4² + 3². கொடுத்துருக்க அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையுமே ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். 4² என்னது? 16. சோ 4² என்னது? 16. 3² என்னது? 9. 16 9 கூட்டிங்கன்னா 25. அப்ப √25 என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னு கிடைக்கும். சோ √25 என்னது? 5. சோ இதுக்கான ஆன்சர் 5. அப்ப ஆன்சர் 5 மீட்டர். திரும்ப சொல்றேன், √4² + 3². 16 9 கூட்டினா 25. 25 ரூட் எடுத்தீங்கன்னா 5. சோ ஆன்சர் வந்து 5. இதுக்கான ஆன்சர் 5 மீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. பிளட் ரிலேஷன். ஒருவன் ஒரு பெண்ணிடம் உனது தாயின் கணவரின் சகோதரியே எனது அத்தை என்றான் எனில் அந்த பெண்ணை அவன் என்னவென்று அழைப்பான்? ஒரு கேள்வியை கேட்டா புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் ஒரு பெண்ணிடம் உனது தாயின் கணவரின் சகோதரியே எனது அத்தை என்றான் எனில் அந்த பெண்ணை அவன் என்னவென்று அழைப்பான்? மகளா, பேத்தியா, அம்மாவா, சகோதரியா? அப்படி இங்கிலீஷ்ல சொல்றேன். A man said to a lady, your mother's husband sister is my aunt. How is the lady related to the man? அந்த man அந்த லேடியை என்னன்னு சொல்லி கூப்பிடணும். டாட்டரா, கிராண்ட் டாட்டரா, மதரா, சிஸ்டரா? சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணி முடிச்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணி முடிச்சவங்க ஆன்சர் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஒரு பெண்ணிட்ட உனது தாயோட கணவரோட சகோதரி என்ற அத்தைன்றான். அப்ப அந்த பெண்ணை அவன் என்ன நினைப்பான்? கமெண்ட் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணுவா? கவனிங்க, ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேள்விகள் கலவு போனா ரொம்ப ஈஸி. கன்ஃபியூஸ் பண்றது ஆனா ரொம்ப ஈஸி. கவனிங்க, ஒருவன் ஒரு பெண்ணிடம் உனது, அப்ப அந்த பெண்ணிட்ட உனதுன்றான அந்த பெண்ணை பத்தி இங்க பேசுறாங்க. அப்ப அந்த பெண்ணோட தாய், இங்க பாருங்க, அந்த பெண்ணோட தாய்னா அம்மா, தாயின் கணவர். ஒரு பெண்ணோட தாயோட கணவர்னா அந்த பெண்ணுக்கு அவர் யாரு? அப்பா. அங்க பாருங்க, ஒரு பெண்ணிடம் உனது தாயின் கணவரின் சகோதரி. அப்ப அப்பாவோட சகோதரி. நாம அப்பாவோட சகோதரி என்ன சொல்லுவோம்? அத்தைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பெண்ணுக்கு அவங்க யாரு? அத்தை. ஏன்னா என்ன சொல்றான், ஒரு பெண்ணிட்ட உனது தாயின் கணவரின் சகோதரி, உன் அத்தை இருக்காங்கல்ல, உன் அத்தை, அவங்கதான் எனது அத்தை அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணோட அத்தையும் அந்த பையனோட அத்தையும் சேம் ஆளு. ஒருத்தவங்கள 2 பேருமே அத்தை கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்தவங்களா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒருவனும் அந்த பெண்ணும் கூட பிறந்தவங்க. இப்ப கேள்வியை பாருங்க, எனில் அந்த பெண்ணை அவன் என்ன சொல்லி அழைப்பான்? சகோதரின்னு அழைப்பான், சிஸ்டர் சொல்லுவான். அப்ப ஆன்சர் வந்து சகோதரி, சிஸ்டர். திரும்ப சொல்றேன், ஒருவன் ஒரு பெண்ணிட்ட உனது தாயின் கணவரின் சகோதரி. உனது தாயின் கணவர்னா அப்பா, அப்பாவோட தங்கச்சி அத்தை. உன் அத்தை தான் ஏ அத்தைன்றான். அப்ப 2 பேரும் ஒரே அத்தை, அப்ப கூட பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. புரியுதா? அப்ப அந்த பெண்ணை அவன் என்ன நினைப்பான்? சகோதரின்னு நினைப்பான். சகோதரி, ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஸ்டர். புரியுதா? அதுக்கு போயிடலாமா? ரைட். ஃபைண்ட் தி ஆட் அண்ட் அவுட். வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும்.
சோ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அதுல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு மட்டும் வேற மாதிரி இருக்கும். அந்த வேற மாதிரி இருக்கிறது சொல்லணும். ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க டக்கு டக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏசிஇ, ரெண்டாவது ஆப்ஷன் ஐகேஎம், மூணாவது ஆப்ஷன் ஆர்டிவி, நாலாவது ஆப்ஷன் பிஆர்யூ. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் நான் எழுதிக்கிறேன், அது கொஞ்சம் மேலே கீழே இருக்கு, என்ன மேலே ஸ்லாஷ் அடிக்குன்னு நினைக்கிறேன். ரைட், நான் மட்டும் திரும்ப எழுதி போடுறேன், கவனிங்க. ஏசிஇ, ஓகேவா, ஐகேஎம், ஆர்டிவி, பிஆர்யூ. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கப்பா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பார்த்தலாமா? ரைட். ஏசிஇ என்ன பண்ணிருக்காங்க? ஏ பி விட்டு சி, சி டி விட்டு இ, ஒரு எழுத்து விட்டு எழுதிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்டுக்கான லாஜிக் ஒரு எழுத்து விட்டு இன்னொரு எழுத்து விட்டு எழுதிருக்காங்க. ஓகே, ஒரு எழுத்து விட்டு எழுதுறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஐ ஜே கே எல் எம். ஓகே, இங்கேயும் ஜேவை விட்டுட்டு கே, எல்ல விட்டுட்டு எம், ஒரு எழுத்து விட்டு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுமே சேம் லாஜிக், ரெண்டுமே சேம் லாஜிக். இவங்க ஒரு டீம்ல போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பேருமே ஆன்சர் வர மாட்டாங்க, ஏன்னா வேற மாதிரி இருக்கோ தானே ஆன்சர். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம், அப்ப ஆன்சர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். கவனிங்க, ஆர் எஸ் டி யூ வி, இதுவும் ஒண்ணு விட்டு ஒண்ணு தான் வந்திருக்கு. அப்ப 3 பேருமே ஒரே டீம். அப்ப நீங்க செக் பண்ணவே தேவையில்லை, இதான் ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா ஏதோ ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். இதான் செக் பண்ணிடலாமா? பி கியூ விட்டு ஆறு, எஸ் டி விட்டு யூ. இங்க பாருங்க, எல்லாமே ஒரு எழுத்து ஒரு எழுத்து, ஒரு எழுத்து ஒரு எழுத்து, ஒரு எழுத்து ஒரு எழுத்து. இது ஒரு எழுத்து விட்டு அப்புறம் 2 எழுத்து விட்டு வந்துருச்சு. அப்ப இதான் வேற மாதிரி இருக்கு. ஆன்சர் பிஆர்யூ. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. திரும்ப சொல்றேன், ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து விட்டு, இது மட்டும் ஒரு எழுத்து விட்டு 2 எழுத்து வந்துருச்சு, அதனால அதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन காமி. ஓகே, இதான் பசில். அந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கம்பாரிசன் டெஸ்ட்னு சொல்லலாம். புரியுதா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதுக்கு கீழே 5 கேள்வி வச்சிருக்கேன். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கீழே 5 கேள்வி இருக்கு. முதல்ல क्वेश्चन பாருங்க. இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. In a group of 6 people, P, Q, R, S, T and U, each having a different weight. S is heavier than Q. R is lighter than only T and P. Q is not the lightest, P is not the heaviest. அது தமிழ்ல பாத்துறோமா? 6 நபர்கள் P, Q, R, S, T மற்றும் U வெவ்வேறு எடைகளை கொண்டுள்ளனர். S Q விட எடை அதிகம். R என்பவர் T மற்றும் P ஐ விட மட்டுமே எடை குறைந்தவர். Q குறைந்தபட்ச எடை கொண்டவர் அல்ல, P அதிகபட்ச எடை கொண்டவர் அல்ல. சால்வ் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் தரேன் பா, நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க கமெண்ட்டை, ஏன்னா இதுக்கு கீழே 5 கேள்வி இருக்கு. ஓகேவா? நான் சால்வ் பண்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 6 பேர் P, Q, R, S, T, U. ஓகேவா? ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, முதல்ல அந்த 6 பேருக்கு சும்மா 6 கோடு போட்டுக்கோமா? எனக்கு சால்வ் பண்ணவே இடம் இல்லை, பரவாயில்ல, இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன, ஏன்னா நீங்க சால்வ் பண்ணும் இல்லையா? ரைட், 1 2 3 4 5 6 6 பேரை அரேஞ்ச் பண்ணுங்க. புரியுதா? எஸ் கியூவை விட இடம் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஸ் கியூவை விட இடம் அதிகம். அப்ப எஸ் கியூவை விட இடம் அதிகம். கியூக்கு மேலதான் எஸ் இருப்பாரு, ஆனா எங்க உட்கார வைப்பீங்க? கியூவை இங்க போட்டா எஸ் இங்க 4 இடத்துல எங்க வேணாலும் போடலாம். கியூவை இங்க போட்டா இந்த மாதிரி நிறைய பாசிபிள் வரும். அப்ப போடக்கூடாது, அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்து, ஆர் என்பவர் டி மற்றும் பி ஐ விட மட்டுமே எடை குறைந்தவர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆர் என்பவர் டி மற்றும் பி ஐ விட மட்டுமே எடை குறைந்தவர். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆர் இருக்காருல, அவர் 2 பேர்த்த விட கம்மி, ஆனா 2 பேர்த்த விட மட்டும்தான் கம்மி. 2 பேர்த்த விட மட்டும்தான் கம்மினா மீதி எல்லாத்த விட அவர் அதிகமா இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவர் தான் 3rd பொசிஷன்ல இருக்காரு. அப்ப ஆரை இங்க உட்கார வச்சிருங்க. சேம் டைம் டி பி இந்த 2 இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஆர் என்பவர் டிபி ஐ விட மட்டுமே எடை குறைந்தவர். ஆனா இந்த டிபி 2 இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஓகே, ரைட். இன்னொரு விஷயம், டிபி எங்க வராங்கன்னு தெரியாது, ஆனா இந்த 2 இடத்த ஆக்குபை பண்ணி போறது
டிபி தான். ஓகே, அந்த ரெண்டு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறது டிபி தான். அப்ப எஸ்கியூ கண்டிப்பா எங்க வருவாங்க? இந்த 3 தான் எங்க வந்திருக்க போறாங்க. புரிஞ்சுச்சா? இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கிறப்ப நம்ம எல்லா டீடைல்ஸுமே கேதர் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் படிக்கலாமா? ரைட், அடுத்து படிங்க. Q குறைந்தபட்ச எடை கொண்டவர் அல்ல. குறைஞ்சபட்சமா Q இருக்க மாட்டாராம். Q is not the lightest னு கொடுத்துட்டாங்க. Q குறைந்தபட்ச எடைவர் அல்ல. அப்ப Q இந்த இடத்துல வர மாட்டாரு. அப்ப இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது தான் வரணும். ஏன்னா இங்க வர மாட்டாங்க, அது தெரியும் நமக்கு. இப்ப நீங்க Q-வை இங்க உட்கார வச்சீங்கன்னா S மேல போடணும். எங்க போடுங்க? இடமே இல்ல. டிபி ரெண்டு இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப டெஃபரண்டா Q இங்க தான் வரணும், S இங்க தான் வரணும். ஏன்னா Q-வை விட S அதிகம், Q குறைந்தபட்சம் கிடையாது. அப்ப இப்படிதான் உட்கார வைக்கணும். ஓகேவா? ரைட், அடுத்த பாயிண்ட். P அதிகபட்ச எடை கொண்டவர். P is not the heaviest னு கொடுத்துட்டாங்க. அப்ப P கண்டிப்பா மேல வர மாட்டாரு, இங்கதான் P வந்திருப்பாரு. அப்ப இங்கதான் T வருவாரு. பேலன்ஸ் இருக்கவங்க P Q R S T U இருக்காரு. U, அப்ப U இங்க வந்துருவாரு. அவ்வளவுதான், இதான் அரேஞ்ச்மெண்ட். எப்படி பட்டைன்னு புரிஞ்சிருச்சா? S Q விட இடம் அதிகம் போட்டாச்சு. R விட TP மட்டும் தான் நம்ம தேர்ட் பொசிஷன்ல உட்கார வச்சிட்டேன். Q குறைந்தபட்ச எடை கொண்டவர் அல்லன்றனால Q இங்க போட்டு S இங்க போட்டேன். P அதிகபட்ச எடை கொண்டனால T இங்க போட்டேன். முடிஞ்சு போச்சு. இப்போ இதான் ஆன்சர். இத வச்சு கீழே 5 क्वेश्चन நம்ம போடணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 5 நான் எழுதிக்கிறேன். ஏன்னா அழைச்சு நான் கொண்டு போயிடுவேன். நம்ம எனக்கு தெரியாது இல்லையா? ரைட், நான் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? T P R S Q U. ஓகே, சரியாச்சு. நீங்களும் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே क्वेश्चंस இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட், who is the lightest? எனில் எடை குறைந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. எடை யாருப்பா கம்மி? U தான் கம்மி. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுக்கப்புறம் ஈஸியா போடலாம், அப்புறம் பிரச்சனையே இல்லை. அதை சால்வ் பண்ற வரைக்கும் தான் क्वेश्चन. அடுத்து, who is the weightest? யார் ரொம்ப எடை அதிகம்னு கேக்குறாங்க. யாருக்கு அதிகம்? T க்கு தான் அதிகம். T தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, how many members are lighter than S? S விட எடை குறைஞ்சவங்க எத்தனை பேர்னு கேக்குறாங்க. S விட எடை குறைஞ்சவங்க எத்தனை பேர்? S விட எடை குறைஞ்சவங்க 2 பேர், Q U. அப்ப 2 பேர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, how many members are heavier than Q? Q விட எடை அதிகமானது எத்தனை பேர்? கமெண்ட் பண்ணுங்க. Q விட எடை அதிகமானது எத்தனை பேர்? Q விட எடை அதிகமா 4 பேர் இருப்பாங்க. T P R S. அப்ப 4 பேர் ஆன்சர் ஆப்ஷன் டி. கடைசி क्वेश्चन, how many members are lighter than P? P விட கம்மியா எத்தனை பேர் இருக்காங்க? P விட எடை குறைந்தவர் எத்தனை பேர்? R S Q U 4 பேர் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 4. சோ ஒரு 11 क्वेश्चन நம்ம ரீசனிங்ல ரயில்வே எக்ஸாம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேவா? டெய்லி நம்ம வீடியோஸ் போடுவோம், பாருங்க. நாளைக்கு ஆப்டிடியூட் வரும். ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அப்ப நாளைக்கு ஆப்டிடியூட் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.